வணக்கம். இது வேந்த டிவியின் திண்ணை முதல் அக்குவரை விவாத அரங்கிற்கு நேர அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதா அதிமுக அரசு என்ற தலைப்பில். ஒவ்வொரு தமிழனும் எதற்கும் ஏங்கும் நிலையை மாற்றி சுயமரியாதையுடன் வாழ வழிவகை செய்யப்பட்டு நாடு என்ன செய்தது எனக்கு என்ற நிலைமையை மாற்றி நான் நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் நிலைக்கு மக்களையும் இளைஞர்களையும் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகைகள் வகுக்கப்படும் செய்யப்படும் என்று 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி இது. ஆனால் இன்றைக்கு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் அனைத்து வாக்குறுதிகளையும் அதிமுக அரசு நிறைவேற்றிவிட்டது என்று கூறியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேறி இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றித்தான் இன்றைக்கு இத்திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு திமுகவிலிருந்து திரு மு அப்பா அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு பீம்ராவ் அவர்களும், கொங்கு இளைஞர் பேரவை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தனியரசு அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் மணி அவர்களும் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு தனியரசு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் இன்றைக்கி உண்மையிலேயே கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறிருக்கிறதா? சுருக்கமாக உங்களுடைய பார்வையில். இல்லை, நீங்கள் நேற்றைய முன்தினம் கூட உங்களுக்கு சட்டமன்ற பேரவையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாட்டு மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை தந்ததோ தந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றினோம் என்று மகிழ்வோடுன்னு கடைசி அந்த மூத்த குடிமக்களுக்கு அந்த பேருந்து பயணங்களில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்வதற்கான அந்த கடைசி வாக்குறுதியை நிறைவேற்றி பெருமையோடு சொன்னாங்க. ஏற்கனவே 99 நான் ஏற்கனவே பல ஊடகங்களுடைய விவாதங்களில் சொல்லியிருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் அம்மா அரசு 99 விழுக்காடு தன்னுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறதுன்னு இந்த ஒன்றுக்காகவே அதை வச்சுருந்தேன். இதையும் நிறைவேற்றுவார்கள் என்றும் நான் பல ஊடகங்களில் சொல்லியிருக்கேன் விவாதங்களில். தந்த வாக்குறுதியை மக்களினுடைய கடைசி மனிதனுடைய கரங்களுக்கும் அரசின் திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் அரசு இயந்திரத்தை விரைந்து வழிநடத்தியதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரை தமிழகத்தை ஆண்ட அரசுகளிலேயே மிகவும் முதன்மையான பல்வேறு மத்திய சர்வதேச விருதுகளை பெற்ற அரசாக இருக்கிறதுனால இந்த அறிவிப்பை சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அறிவித்தது சால பொருத்தமானது. அதுதான் நம்ம தமிழ்நாடு கொங்கிலுடைய பார்வை. திரு பீம்ராவ், உங்களுடைய பார்வையில் அவருடைய அந்த பதில் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனைத்து வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க முதல்வர். இல்லை, எந்த ஒரு அரசு அமையும் போதும் கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் நிறைவேற்றுவாங்க. அது இயல்பானது. அது ஆனால் நிறைவேற்றாதது அப்படின்னு அவர் மரியாதைக்குரிய அவர் தனியார் அவர் சொன்னதும் அதிலே நான் சொல்லிடுறேன். பஸ் போக்குவரத்து சம்பந்தமாக அவர் சொன்னார். 60 வயது, அதாவது 58 வயது நாங்கள் பரவாயில்ல, 60 வயது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும், மூத்த குடிமக்கள் அனைவரும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்பதுதான் என்னோட வரையறை. ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இங்கே அதை அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா 10 டோக்கன் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 10 டோக்கன் என்பது என்னோட அர்த்தம் என்னென்னா, நான் போயிட்டு வந்தேன்னா ஒரு 5 ட்ரிப்புன்னு அர்த்தம். அப்படி தான் நான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஒரு மாதத்தில் 5 முறை நான் போயிட்டு வருவது என்பது பேருக்கு இலவச பயணம் என்று அதை குறிப்பிடக்கூடாது. அது சென்னைக்கு மட்டும், சென்னைக்கு மட்டும், அதுவும் சென்னைக்கு மட்டும் நான் அதை சொல்லிடுறேன். இல்லை சென்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்னன்னு சொன்ன லேபில், இப்போ உங்களுக்கு தெரியும் சயின்ஸில் லேபில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பரிசோதிப்பதற்கு லேபில் பரிசோதிப்பாங்க, அப்போ தான் வெளியிடுவாங்க. சென்னை ஒன்றும் லேபு கிடையாது. எனவே இது தமிழ்நாடு முழுக்க இது ஒன்றும் ஒரு சமூக நோக்கம்னு சொல்லும்போது என்டையர் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியும். அதுதான் சிறந்தது. மணி, உங்களுடைய பார்வையில். இல்லை, இது நம்ம இப்போ கிளாஸ் பை கிளாஸாக எடுத்து பார்த்தோன்னா அவங்க என்ன மொத்தமாக எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அது சரியா அது தயாரிப்பு 4 வந்திருக்கேன். 154 வாக்குறுதிகள். அவங்க வாக்குறுதிகள்னு சொல்லும்பொழுது அவர்கள் தேர்தல் அறிக்கையில் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை சொல்கிறாங்களா, அல்லது மேனிஃபெஸ்டோவை தாண்டியும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் கொடுத்ததை சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை, தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சொல்கிறாங்க. அதான் வாக்குறுதிகள் என்று அவர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது முழுக்க அவர் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது ப்ளஸ் அதை தாண்டி நான் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்னு அவங்க சொல்கிறது அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல
விஷயங்கள் வந்து இந்த இலவச பேருந்து பயணத்துக்கு முதியவர்களுக்கான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான விஷயங்கள்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து இலவசங்களால் வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சவாலை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லா இலவசங்களையும் நான் சொல்லவில்லை, பட் தேவையற்ற இலவசங்கள் என்ற நிறைய இருக்கின்றன. இதை வந்து அடுத்து ஆட்சிக்கு யார் வந்தாலும், ஐயா வந்தாலும் அம்மா வந்தாலும் மிகப்பெரிய சுமையை அவர்கள் சுமக்கப் போகிறார்கள். அதை குறித்து நம்ம பேசணும் சார். சாரி சார், மணி சார், மக்கள் நல்ல பீப்புள் வெல்ஃபேர் இது வந்து இல்ல, இது வந்து எலெக்ஷன் பிளாட்ஃபார்ம் கிடையாது. கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் கனவு காண்பதற்கு உரிமை இருக்கு. யார் வந்தாலும் நான் சொல்றேன், ஓகே, அவர் ஆசை ஏன் கெடுப்பானே? ஐயா வந்தாலும் அம்மா வந்தாலும் மக்கள் நல கூட்டணி வந்தாலும் சீமான் வந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவரையும் விடணும், டாக்டர் ராமதாஸ் வந்தாலும் யார் வந்தாலுமே வந்து அவர்கள் மிகப்பெரியதொரு சுமையை சுமக்க போகிறார்கள். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது ஒழிய இந்த அம்மா வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா இல்லையான்னு மட்டுமே இந்த விவாதங்களை சுருக்குவது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திரு அப்பா, உங்களுடைய பார்வையில் அவருடைய அறிவிப்பை வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றின ஒரு அரசுன்னா 2006 தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் அது நடந்தது. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சட்டமன்றத்துக்குள்ள போவதுக்கு முன்னாலேயே 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுப்போம் அப்படின்னா முதல் கையெழுத்து அதை போட்டோம். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 7500 கோடி ரூபா ஏழை விவசாயிகள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் கூட்டுறவுத்துறையில் கடன் வாங்கியிருக்காங்களோ, வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்களோ, ஒட்டு மொத்தமாக 7500 கோடி ரூபாய்க்கு கடனை தள்ளுபடி பண்ணோம். இந்த அரசு நான் நிறைவேற்றிருக்கேன், சொன்னதையும் செய்திருக்கேன், சொல்லாததையும் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று நினைவு வருது. சென்னையில் வந்து நிறையா ஸ்டுடியோ இருந்து, வாகினி ஸ்டுடியோ, ரோஹினி ஸ்டுடியோ, விஜயா ஸ்டுடியோ, சத்யா ஸ்டுடியோ இருந்து, ஏவிஎம் ஸ்டுடியோ இருந்து, எல்லாம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேயே சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றம் தான் மிகப்பெரிய ஸ்டுடியோ. அதில் கடந்த 5 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அவர்கள் முதல்வருங்கிற ரோலில் 110 விதியில் 200க்கு மேற்பட்ட அறிக்கைகள், 600க்கு மேற்பட்ட அறிவிப்புகள் அறிவித்து, நேற்று ஒரு அறிக்கை, இன்று ஒரு அறிக்கை உட்பட ஒரு அறிக்கை கூட முழுமையாக நிறைவேற்றப்படாத ஒரு அரசு தன்னுடைய வாழ்நாள் காலம் முழுவதும் நடித்து முடித்து இன்னைக்கு ஆட்சி கட்டில விட்டு இன்னைக்கு இறங்குதாங்க. சொல்றதை விட குறிப்பிட்ட ஒரு அழகா தனியார் செட்டை வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். அழகா சொல்றேன். நான் திருமலை இசையில் 317 ஏக்கர் நிலத்தில் 1-2 இல்லை 26,000 அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படும் அப்படின்ட்டு சொல்லி அதில் ஒரு அறிவிப்பு. அதுவும் சாதாரண மக்கள் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு அதை பண்ணுவேன்னு சொன்னீங்க. பண்ணினீங்களா? இல்லை. கோயம்பேடு பகுதியில் தெற்காசிய விளையாட்டு கிராமத்தில் ஒரு அருமையான பன்னெடு, நீங்க சொல்ற பதில் எல்லாமே 110 விதிகள் வந்த அதுதானே நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை, ஆதாரம் என்ன நான் காட்டுறேன், அதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணிருந்தேன், நான் அதை ஒத்துக்கிட்டேன். அதில் பன்னெடுக்கு மடிக வளாகம் கட்டப்படும்னு சொன்னாங்க, கட்டியிருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. அதே போல் 586.86 ஏக்கர் நிலம் மதுரை விமான நிலையம் அருகே இருக்கு. அது வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமானது. அதில் 32,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிலே கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்க. நான் அங்கே போகும்போதும் பார்க்கேன், இங்கேயும் பார்க்குறேன், அதை காணலை. ஏன் எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் இருந்து 5 கிராமம் வரைக்கும், அதாவது 4 வழி பாதை கன்னியாகுமரியை தொடர 5 கிராமம் வரைக்கும் 113 கிலோமீட்டர் தூரம் 257 கோடி ரூபாய் செலவில் இருவழி பாதையாக 6, 8 அது மட்டுமல்ல, சென்னையிலிருந்து ஈசிஆர் வழியாக கன்னியாகுமரி வரை வந்து 4 வழி சாலைங்கிற ஒரு தகவல் அறிக்கை ஊர்ல உள்ளதே சொல்ல. உங்க ஊருக்கு மட்டும் சொல்றதல்ல, தமிழ்நாடு முழுக்க 257 இல்ல, அது 257 கோடி ரூபாய் செலவுல இருவழி பாதையாக்கப்படும். 4 வழியும் சொல்லல, 10 வழியும் 6 வழியும் கேட்கல. அதை கேட்டுருவோம் திரு. அதையே என்ன செய்யல இன்னும் எங்களுக்கு போட்டு தரல. அது எப்படி கறந்த பால் மடி அது கருவாடு மீனாகாத மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அப்படிலாம் வந்துட முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் விரும்பி நேசிக்கிற, மக்களுக்கு விரோதமாக அரசு இயந்திரத்தை இயக்காத மக்கள் நல்ல அரசாக அம்மாவுடைய அரசு இருந்திருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஊடகவியலாளர்கள் கூட குறிப்பிட்டு குற்றத்தை சொல்ல முடியல. அதில் இது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ தந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றியதாக அப்பா ஐயா சொன்னாங்க. ஒரே ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி முந்தைய திமுக அரசால் கொடுக்கப்பட்டது. 2 ஏக்கர் நிலமில்லாதவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளே ஐயாவுக்கு தெரியும், எல்லாரும் எம்பி எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க. கேட்டோடனே கையளவு நிலமாவது தருவேன்னு சொன்னார். அது என்ன கையளவு? யார் ஒரு மனுஷன் நிற்க முடியுமா? அதை மன்னிக்கணும். அப்படியே ஒரு தகவல் தம்பி, நீங்க சட்டமன்ற உறுப்பினரால மன்னிக்கணும். ஒரே ஒரு தகவல் சொல்லுங்க. 50 லட்சம் ஹெக்டேர் நிலம் இருக்குன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களுடைய அறிக்கையில இருந்து அதை நம்பி
அதே அசம்பிளில பேசுனது நான் அப்படியே 5 முறை நான் முதலமைச்சரா முடிச்சிருந்தேன். இருந்த கருணாநிதி இல்ல, என்ன 5 முறை முதலமைச்சரா இருந்தவருக்கு தம்பி, ஜெயலலிதா அம்மா சொன்ன இல்ல, மாண்புமிகு நான் முதலமைச்சர் அம்மா சொன்னதை எப்படி இல்ல, நீங்க நம்பி நான் நாட்டு மக்களுக்கு சொல்லலாம்? நான் முடிச்சிருந்தேன், நீங்க பரிசோங்க அந்த கேள்விக்கும் சேர்த்து பரிசோங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இது அசம்பிளி நடந்த விவாதம். அதனால 50 லட்சம் ஹெக்டேர் நிலம் இருக்குன்னு சொன்னதுனால 2 ஏக்கர் வச்சு 50 லட்சம் பேர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். அதுல இல்லை. அதனால 18 லட்சம் பேர்களுக்கு கொடுத்தோம். யார் யாருக்கு எங்கெங்க இருக்காங்களோ அப்படி 18 லட்சம் பேர்களுக்கு 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் என்ன இருக்கோ அதை அளவுக்கு விவசாயத்துக்கு கொடுத்தோம். இது நான் முடிச்சிருந்தேன் பதில் சொல்லுங்க. 18 லட்சம் பேர் கொடுத்தோம். மீதி கிட்டத்தட்ட ஒரு 62 லட்சம் பேர் விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க. மொத்தம் 80 லட்சம் விவசாய கூலிகளில் மீதி 62 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன் தம்பி. ஒரு டிராப்டை கொண்டு கொடுத்த உடனே அவங்களுக்கு தான் தலைவர் கலைஞர் 2005 2010 என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விவசாய கூலிகளுக்கு 4 ஆடு ஒரு 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 கிடா 2 கறவை மாடு அல்லது இதுல எது தேவையோ அது கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. 2010 அப்போ எம்எல்ஏ லெட்டர் பேட்ல இருக்கிறத தான் எடுத்து இந்த அம்மா 2011 சொன்னாங்க. அப்போ கலைஞர் என்ன சொன்னாங்கன்னா, 20 லட்சம் பேர் வீடுகள் இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய குடிசையை வீடாட்டு காங்கிரீட் வீடா மாற்றக்கூடிய இருக்கு. அது இந்த வருஷம் இருக்கிறதுனால ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை செய்வோன்னு சொன்னாங்க. அந்த திட்டமும் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான். இலவச அரிசி கொடுக்கிறதும் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான். தனியா சுயமா சிந்திச்சு இவங்க கொண்டு வந்தது மிடாஸ் உட்பட 44 கம்பெனியை ஒரு நிமிஷம் திருப்பியும் ராவ், உங்களுடைய பார்வையில் இப்போ 2 பேருமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அவர் ஐயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2006 இருந்து 2011 வரைக்கும் எல்லா வாக்குறுதியிலையும் நாங்கள் நிறைவேற்றணுங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. தனி அரசும் அதே மாதிரி ஒரு பதில் சொல்கிறார். உங்களுடைய பார்வையில் நீங்கள் 2 ஆட்சியுமே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு இயக்கத்தில் இருந்து நீங்கள் 2 ஆட்சியுமே பார்க்குறீங்க. உங்களுடைய பார்வையில் உண்மையிலேயே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் மாறி மாறி தான் இருந்துச்சா, இல்லை நடந்திருக்கா? இல்லை, முதல் விஷயம் நீங்கள் சொல்கிறது கூட்டணியில் வேறு இருந்திருக்கிறீங்க. இல்லை குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் என்ன இதில் அடிப்படையான விஷயம்னா, ஒரு நாட்டில் வந்து அதாவது தொழிலும் விவசாயம் தான் மேஜராக வேலைவாய்ப்பை உருவாக்குவது. ஒரு பொருள் வாங்குவதற்கு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். வாங்கும் சக்தி இருந்தால் தான் அது ஒட்டி உற்பத்தி மற்றது எல்லாமே பெருகும். இது ரெண்டும் குறைஞ்சிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி மணி சார் சொன்ன மாதிரி எது ஃப்ரீயாக கொடுக்குறது, எது வந்து அவர் சுயமாக அவரை மீட்டெடுப்பது அப்படின்னு இருக்குது. பசின்னு வரும்போது சொல்லுவாங்க, ஸோ இதில் கூட நீங்கள் மீன் கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் 2 பேருமே தான் எழுதினாங்க. அது அப்போயும் நம்ம சொன்னோம், விவசாய நிலங்களை தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுவதற்கு நீங்கள் விவசாயிகிட்ட அதை கொடுத்தீங்க சொன்னால் அவங்க பண்ணுவாங்க. 50 லட்சம் ஏக்கர்னு அவங்களோட அறிக்கையிலும் இருந்த இதில் இவங்களோட அறிக்கையிலும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த பண்ணால் அந்த போர்ஷனை எடுத்துட்டாங்க. இது ரிட்டனாக மானிய கோரிக்கைகள் அந்த இதெல்லாம் இருக்கும், அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லப்பட்டது. அப்படின்னா அதை என்ன ஃபேக்காக கொண்டு வந்து அதில் வைக்கிறாங்கன்னு தெரியல. எந்த சர்வேவும் இல்லாமல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம 36 துறையில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறோம், வேக்கன் லேண்ட் எதுன்னு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த விவசாயத்தின் அடிப்படையில் அதை சார்ந்த பல்வேறு தொழில்கள்லாம் இருக்குது. அதில் கடன் வாங்கி 2,47,000 கோடி, இப்போ கடனுக்கு ஏற்கனவே 1 லட்சம் கோடி, இப்போ 2,47,000 கோடி. இதில் மூலதன செலவாக அப்படின்னு சொல்லும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பும் வரும். அதே நேரத்தில் அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், நாங்குநேரியில் அறிவித்தாங்க, திமுக வரைச்சு கிருஷ்ணகிரியில் எக்ஸ்போர்ட் ஜோனு மற்றது இந்த நிறைய சிட்கோ அது இதுன்னு அறிவித்தாங்க. தொழிலே தொடங்கலாது. ஏன்னா தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள் மற்ற வருவதற்கு இது ஒரு அடிப்படையான காரணம், வேலை இல்லாமல் இருப்பது. அப்போ அதை உருவாக்குறதுல நேர்மையாக சொல்லணும்னு சொல்கிறேன். நாம் ஒன்றும் விமர்சனம் இல்லை. இது தமிழ்நாட்டை வளர்ச்சி போக்கில் கொண்டு வர இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க என்னன்றது 2 கழகங்களும் தேவை அவங்க சொல்லணுன்றது ஒன்று. திருமயிச்சை அப்புறம் வந்து மதுரை அடுத்திருக்கக்கூடிய அந்த இடங்கள் துணை நகரங்கள் வந்து அறிவிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவினாசி அத்திக்கடை உங்களுக்கே தெரியும், ஐயா காமராஜர் பீரியட்லேருந்து அப்போ 132 கோடின்னு சொல்கிறாங்க. அது நீர் ஆதாரத்தை பெருக்குது, செறிவூட்டுவது நீரை அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன நம்ம பார்க்கலான்னு சொன்னால் எல்லாமே தேர்தல் நேரத்தில் நம்ம சொல்ல, சிலது நிச்சயமாக தேர்தலுக்காக அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் எதுன்னு நம்ம சொல்ல முடியும். மணிஷா சொன்ன மாதிரி டைம் எடுத்துக்கும் ஒரு விவாதம் போகும்போது. ஆனால் என்னென்னா வேலைவாய்ப்பை தமிழகத்தின் வருவாயை நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 2 வைக்கலங்க அசம்பிளியில் ஒரு மரியாதைக்குரிய நம்ம ஒரு தனியார் கூட அதை சொல்லட்டோம். ஒன்று, தாது மணலில் என்ன ஈடுபடுத்த ககன் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவோட அறிக்கை வைக்க வேண்டும் என்பது கோர்ட்டோட முடிவு. மரியாதைக்குரிய சகாயம் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த கிரானைட் இதிலிருந்து அவரே சொன்னார் 1,06,000 கோடி ரூபாய்னு. அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க, நாங்கள் சொல்லலை, மார்க்சிஸ்ட் கட்சியோ அல்லது மக்கள் நல கூட்டணியோ சொல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு தன்னுடைய ரிப்போர்ட்டில், 20 ஆண்டுகளுக்கு இதை என்ன பண்ணணும், விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மாறி 67 1 வருஷம் கழிச்சிட்டு 68லிருந்து இன்றைய வரை 2016 வரை திராவிட இயக்கங்கள் இதையே சொல்லி வந்திருக்கு. இதையே
விவசாயிகளை நான் பாதுகாப்பேன், என் இன மக்களை நான் பாதுகாப்பேன், மீது அப்புறம் எல்லாம் சொல்லியிருக்கு. என்ன வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டால் நல்லா சொன்னாங்க சட்டமன்றத்தை. எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு. மணி சாரோட சம்பளம், அண்ணன் தனியார் சம்பளம், என் சம்பளம், அண்ணனோட மூத்த அண்ணன் நம்ம அண்ணனோட சம்பளம், இது எல்லாத்தையும் சேர்த்து புரியுற மாதிரி சொல்லணும், சேர்த்து ஒரு ஆளும் தமிழ்நாட்டில் 1,69,000 ரூபாய் வாங்கினா எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வே வந்து இது சரியான சர்வேவே. சராசரி என்பது நீங்கள் இதுவாக புள்ளி வரவங்களுக்கு அது பயன்படும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என் வாழ்நிலை கடைக்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு புதுக்கோட்டையிலேயோ அல்லது சிவகங்கையிலே இருக்கக்கூடிய அல்லது தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாய கூலி விவசாயி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று கேட்குறோம். சம்பளமே அரசே சொல்லுது நான் 8,000 ரூபாய் தான் கொடுக்குறேன், 6,000 ரூபாய் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதையே ஒன்றும் இல்லை, கெஸ்ட் லெக்சருங்க இப்போ தான் 5,000 ரூபாய் ஏற்றிருக்காங்க, 10,000 ரூபாய் 2 மாதம் அவங்களுக்கு சம்பளம் நேச்சுரலாகவே கிடையாது. அவரோட ஆண்டு வருமானம் சும்மா சாதாரண கணக்கு போட்டால் 1,00,000 ரூபாய் ஆண்டுக்கு இல்லையா? சரி, இது குறித்து அப்போ இது மாதிரி பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதா அதிமுக அரசு என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். திரு பிப்ராம் தொடருங்களேன். அப்போ அது மாதிரி அப்போ 68லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ மாறி மாறி ஆண்டக்கூடிய கழகங்கள் தான் தமிழ்நாட்டை வந்து முற்றிலுமாக ஆண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறது இது நாள் வரையில். அப்போ என்னுடைய வாழ்க்கை அவங்க நல்லதே இருந்திருக்கீங்கிறதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இது வந்திருக்கு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அல்லது நம்பிக்கை மோசடி பண்ணக்கூடிய எந்த காரியத்திலும் மார்க்சிஸ்ட் கட்சி அல்லது இடதுசாரியில் ஈடுபடுறது கிடையாது. என்னால் தெளிவாக சொல்ல முடியும். எந்த சுயலாபத்துக்காகவும் யாரோடும் கூட்டணி என்பதோ அல்லது அரசியல் உடன்பாடு என்பது இதுவரையில் இடதுசாரிகள் எங்கேயுமே வைத்துக் கொண்டது கிடையாது. எல்லாமே அப்போ மற்றவங்களாம் மக்கள் நல சார்ந்த இருக்குது. ஆனால் அதில் எங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதை நான் தன்னடக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நான் அந்த ஒரு விஷயத்தை. அப்புறம் மீதியை நம்ம நீங்கள் இந்த அடுத்த சுற்றுகள் போவோம். திருமணி, அதாவது பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி கடனாளி மாநிலம் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றுவோம் சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2,00,000 கோடி கடன் இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இது எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து நம்முடைய ஆளுநர் உரையிலேயே வந்து அந்த அபாய மணி ஒலிக்கப்பட்டது. 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி 2011 வந்து 1,00,000 கோடி கடன். ஆமாம், இன்னைக்கு வந்து அது அதிகமாக இருக்குதுன்னு ஆளுநர் உரை இந்த ஆண்டு கஸ்டமரி அட்ரஸ் பாரம்பரிய உரையிலேயே வந்து அது ஒரு சடங்கு தான். அதுலேயே வந்து அந்த அபாய மணி எச்சரிக்கை ஒலித்தது. இப்போ இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் வந்து அதை சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் 2 விதமான வியூஸ் அவங்க சொல்கிறாங்க. வந்து இது வந்து அந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் அந்த ஃபார்முலா இருக்குன்றாங்க. அவர் பீமராவ் கரெக்டாக சொல்லலாம் அது என்னன்ற அந்த பர்சன்டேஜ் வைஸ். பட் இது எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த கடன் சுமை என்பது வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடிய ஒரு புதிய அரசுக்கு அது யார் அமைந்தாலும் யார் தலைமையில் அமைந்தாலும் அது வந்து ஒரு சவாலாகத்தான் இவர்களுக்கு போக போகுது. இப்போ புதிய சிக்கல்கள் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஓபிஎஸோட ஸ்பீச்சில் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது அதனுடைய பலன் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் நம்ம நினைக்கிறோம். சரி, அரசாங்கம் வந்து நீங்களும் நானும் போடக்கூடிய பெட்ரோலுக்கு, காருக்கு போடக்கூடிய பெட்ரோலுக்கு விலையை குறைச்சாலும் குறைக்கலனாலும் அது ஒரு சின்ன விஷயம். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை குறைவது என்பது எல்லா தரப்புக்கும் நன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் ஏற்படுத்தலை. ஏன்னா மாநில அரசு வந்து எங்களோட வருவாய் கீழே போகுது, 4,000 கோடி ரூபாய் துண்டு விழுதுன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இலவசங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு ரேஜிங் டிபேட்னுவாங்க. அது வந்து கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எந்த அரசாங்கங்களுக்குமே 2 கட்சியிலுமே மாறி வந்து தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த இலவசங்கள் வந்து யார் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்கிற மாதிரி ஒரு போட்டி மாதிரி ரொம்ப நாள் தேர்தல் அறிக்கையிலேயே சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப நாள் தொடர முடியாது. இது எங்கேயா ஒரு கட்டத்தில் போய் முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு அம்மா உணவகத்தை எடுத்துக்கோங்க. அம்மா உணவகத்துக்கு இன்றைக்கான அந்த பருப்பு அரிசி அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட மாநகராட்சிகள் வந்து அந்த செலவை எடுத்துக்கிறாங்க. பிடிஎஸ்லேருந்து அது டைவர்ட் ஆகுது. இது வந்து ஒரு கணக்கு 190 crores என்னமோ சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்டுக்குன்னு. இந்த நான் சொல்லக்கூடிய அமௌண்ட் கொஞ்சம் கூடமாக குறைவாக இருக்கலாம். இது வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் சிஏஜி ரிப்போர்ட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தும். இது அடிப்படை பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது ரொம்ப நாள் நீடிக்காது. இது எங்கேயோ ஒரு இடத்துல போய் இது கிராஷ் ஆக போகுது. ஏன்னா அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த சப்சிடைஸ்டுன்றதில் வந்து இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப் வந்து 12 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்குமான இட்லின்றது வந்து ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் 5 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் இருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு 1000% மேலே போகுது. இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கொச்சையாக சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே இது எல்லாமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் சிஏஜி ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரல. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள தமிழ்நாடு அரசாங்கத்துக்குள்ள குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கடன் சுமை வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து அதிகரிச்சதே போதும் குறையக்கூடாத வாய்ப்புகள் இல்ல. இது வந்து இன்னொன்று என்னன்னா வந்து இது வந்து அகில இந்திய அளவில் இந்திய பொருளாதாரத்தோட ஏந்து தான் தமிழ்நாடு பொருளாதாரமும் இயங்க முடியுமே தவிர தன்னிச்சையா நம்ம ஒரு தீவா இயங்க முடியாது.
அப்படி பார்க்கும் பொழுது வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு மெகாவாட்டை கூட இவங்க உற்பத்தி பண்ணதா தெரியல. இவங்க பேசுகிறாங்களே ஒழிய, வாய்க்கழியே பேசுகிறாங்களே ஒழிய, இவங்க என்ன பெருசாக 5 வருஷத்தில் செஞ்சாங்க நியூ பவர் பிளான்ஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து. அப்படி இருக்கும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும் நாட்களில் வந்து வரக்கூடிய அரசுக்கான புதிய சவால்களாகத்தான் இருக்கும். புதுசாக வரக்கூடிய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க வந்து கடுமையாக பஸ் சார்ஜை ஏற்ற போகிறாங்க, எலக்ட்ரிசிட்டியை ஏற்ற போகிறாங்க, எல்லாத்தையும் ஏற்ற போகிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ இது வந்து இது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியல. இது திரு அப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு போன அரசாங்கம் வந்து போகிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மின் திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள், மின் பற்றாக்குறை. பட் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்தோன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து மின் திட்டம் தொடர்பாக பல வாக்குறுதிகளை வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து இன்னைக்கு மின்மிகை மாநிலமாக வந்து நாங்கள் ஆக்கியிருக்கோம் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதா இன்றைக்கு உங்களுடைய பார்வையில்? நீங்கள் நம்ம மணிசாருக்கு தெரியும், 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. நான் சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்தால் சொல்லிட்டு நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அதை மின்சாரத்தில் நீங்கள் சொன்னீங்க பல குளறுபடி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. தவறு, குளறுபடி பண்ணலை. நாங்கள் ஏற்கனவே 2001 2006 வரை நடந்த ஏடிஎம்கே ஆட்சியில் எந்த திட்டமும் ஆரம்பிக்கவும் இல்லை, நிறைவேற்றவும் பண்ணல. நாங்கள் வந்த உடனே இண்டஸ்ட்ரியல் நிறைய உருவாக்குனனால சென்னையை வந்து டெட்ராய்டுக்கு ஒப்பிட்டு அவ்வளவு மோட்டார் வாகனங்கள், அதுக்குடைய உதிரி பாகங்கள் நிறைய வந்து அதுக்கு நிறைய உருவாக்குனதுனால மின் திட்டங்கள் தேவைப்பட்டது. அதுக்கு நாங்கள் பண்ணது, ஆர்காட்டார் மின்துறை அமைச்சராக இருந்தார், 600 மெகாவாட் மேட்டூரில், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வல்லூரில் 3500 இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வடசென்னையில் 600 மெகாவாட் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தூத்துக்குடியில் 1000 மெகாவாட் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளவும் டெண்டர் விட்டு நாங்கள் ஆட்சியை விட்டு இறங்கும்போது கிட்டத்தட்ட நானே எஸ்டிமேட் கமிட்டி சேர்மனாக இருந்து நேரடியாட்டு எல்லா ஸ்பாட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். 40% 80% பணிகள் முடிவடைந்த நிலையில் இருந்தது. இது போக நாங்கள் டெண்டர் விடாமல் போனது உடங்குடியில் 2800 மெகாவாட்டு. இந்த ஆட்சி வந்த அடுத்த நிமிஷம் 2800 மெகாவாட்டையும் நாங்கள் பெல் நிறுவனத்தோடு சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எக்ரிமெண்ட் போட்டு செய்ய வந்தோம். இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 2011 அதை ரத்து செய்து டிஎன்இபிஏ செய்ய போகுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. 660 மெகாவாட்டில் 2 திட்டம் போட்டு மதிப்பீடு போட்டு தயார் பண்ணி குளோபல் டெண்டர் கேட்கப்பட்டு சைனா கம்பெனியும் பெல்லும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கண்டிஷன் என்னன்னு சொன்னால் எவ்வளோ அளவு எஸ்டிமேட்டோ அதில் 60% பணத்தை டெண்டர் எடுக்கவங்க மூலதனம் பண்ணி 12% இன்ட்ரெஸ்ட்டோட ரிட்டர்ன் வாங்கிடணும். இதை பெல் அக்செப்ட் பண்ணிட்டு சைனா கம்பெனிக்காரன் சொன்னால் நான் 60 இல்லை 70% நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 12% எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாம், 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு தாரேன் அப்படின்னு சொன்னான். அவன் 12, இவன் 6க்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்கிறான். யாருக்கு கொடுக்கணும் டெண்டர்? சைனா கம்பெனி கொடுக்கணும். திரைமறைவில் என்ன நடந்து? அப்போ அவன் சொல்கிறான், இப்படி கொடுக்கறதுனால 1840 கோடி ரூபா டிஎன்இபிக்கு லாபம்னு அவன் சொல்கிறான். நம்முடைய அமைச்சர் அவர்களும் அதில் இடைப்பட்டு திரைமறைவில் என்ன பேசாங்கன்னா, அது வேண்டாம், 12% இன்ட்ரெஸ்ட் தந்துருந்தோம், 500 கோடி ரூபா கேஷாக தா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டீல் அவன் சொல்றான், நான் சைனா கம்பெனி 500 ரூபாய் நான் கேஷா கொடுத்தோம்னா என் தலையை வெட்டி விடுவான் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு ரத்து பண்றாங்க. ஹைகோர்ட்டுக்கு நான் முடிச்சிருந்தேன் தம்பி. எப்படியே சொல்றீங்க? நீங்க பொது திட்டம் உங்க கடமை, அதுக்கு நீங்க கண்டிச்சாச்சு, அதோட விடுங்க, அதோட என்ன முழுமையா கேட்டுடுங்க. நீங்க தொடரவே விட மாட்டீங்க. இல்ல இல்ல நீங்க பொய் இல்ல, நான் சேலஞ்ச் நீங்க நடுவர் ஹைகோர்ட்ல என்ன நடக்கு? நடுவர் இல்ல இன்னைக்கு ஹைகோர்ட் நான் முடிக்க இத பேசுறதுனால மட்டும்தான் என்ன நடந்து அப்படின்னு சொன்னா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்துல டெண்டர் தப்புன்னு சொல்லியிருக்கான். என்ன வேலை ஆரம்பிக்கல. இல்ல இல்ல சைனா கம்பெனிக்கு ஏன் கொடுக்கலன்னு அதானே கேட்க. இதனால 1840 கோடி ரூபாய் லாபம், அதை ஏன் நீ அவருக்கு கொடுக்கலன்னது நான் சொல்றேன். இந்த திட்டங்களை இல்ல சார், நான் இந்த திட்டங்களை தவிர நீங்க உருவாக்குற ஒரே ஒரு திட்டம் எதையோ ஒரு கூட்டணிக்கா பேசக்கூடாது. தம்பி பீமராவ் இருக்காங்க, சொல்றீங்க நாங்க மின் திட்டம், நீங்க ஆதாரத்தை நான் சொல்றதுக்கு அவ்வளவுக்கு ஆதாரம் காட்டுதேன், நீங்க சேலஞ்ச் பண்ணி எடுக்க அவ்வளவுக்கு ஆதாரங்கள். இதை தவிர ஒரே ஒரு மின் திட்டம் இவங்க கொண்டு வந்ததா இல்ல. இது போக
நாங்கள் போகும்போது 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்து அந்த கடனுக்கு இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணோம். இன்னைக்கு 2.47 லட்சம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. எந்த ஊர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா 0 தான். அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. விவசாயிக்கு 150 கோடி ரூபாய் கரும்பு கடன் இருக்கு. வாங்கி கொடுத்தீங்களா? கூப்பிட்டு பேசுனீங்களா? அதானிக்கு மட்டும் போய் கோட்டையில போய் கூப்பிட்டு வச்சு பேசுனீங்களா? எதுக்கு? அதே போல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழக சார்பா சொல்றது, நம்ம பத்திரிகையாளர் மணி ஐயா சொல்றது எல்லாமே ஏதோ அரசு வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல மக்கள் நலத்திட்டங்கள்ல சரியாக செயல்படலைங்கிற மாதிரி ஒரு உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை பொது வெளியில மக்கள்கிட்ட சொல்றாங்க. ஒண்ணு நான் சொல்லலை பாருங்க. உணவு உற்பத்தியா, அதாவது வேளாண்மை, கல்வி, சுகாதாரம், தொழில், இது வந்து யாரோ நம்ம 4 பேர் நினைக்கிறோம்னா வேளாண்மை துறையில் 80 டன் உற்பத்தி இருந்ததை 1,20,00,000 டன்னா அரிசி உற்பத்தி, உணவு தானிய உற்பத்தியில் நம்ம முதன்மையில் இருக்கிறோம். அதுக்கு மத்திய விருது கொடுத்துருக்க அரசு. பயிர் வகையில் நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம். சிறுதானிய வகையில நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம். பருப்பு வகையில ஒன்னும் செய்யல. கரும்பு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 மெட்ரிக் டன் இருந்துச்சு. நாங்க 1000 மெட்ரிக் டன் ஆக்குவோங்கறது சொல்லி அதே விவசாயத்துல வருது. அதுவும் இல்ல, அது சக்கரை சொல்றேன். அதே சொல்றேன். தேர்தல் வாக்குறுதியில் 2500 ரூபா தான் கரும்பு ஒன்றுக்கு டன் ஒன்றுக்கு கரும்புக்கு தர்றதாக அம்மா சொன்னாங்க. இதே சட்டமன்றத்தில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்டாங்க. அப்போ அமைச்சரையா சொன்னாங்க, தொழில்துறை அமைச்சரையா சொன்னாங்க, ஏற்கனவே நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்தால், புரட்சித் தலைவர் அம்மா முதல்வரானால் டன் ஒன்றுக்கு விவசாயிகளுக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தந்த வாக்குறுதியை மீறி 2850 ரூபாய் தந்ததற்கு அரசுன்னு சொன்னோன்னே எதிர்க்கட்சியில் சட்டமன்றத்திற்குள்ள பேசலை. இது கரும்பு விஷயம். அப்புறம் நான் மறுபடியும் அடுத்ததுக்கு வரேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி கல்வித்துறையில இதுவரை வரலாற்று சாதனைகள் இல்ல மின் திட்டங்களை பத்தி அப்பாவை சில விஷயங்களை திட்டங்களை சொன்னார். அதை சொல்லுங்க. நம்ம டெக்னிக்கல போய் அதனுடைய மொத்த திட்டம் உற்பத்தி இல்லை. திரும்ப மின்சாரத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் மிக அறிவுபூர்வமாக சொன்னாங்க. 26,000 மெகாவாட்டுடைய இப்போ உற்பத்தி நிறுவுதிறன் இருக்கு. நேற்று அவ்வளவு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. 26,000 மெகாவாட், 15,000 மெகாவாட் இப்போ நம்முடைய நுகர்வு இருக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான நுகர்வு தேவையான அளவுக்கு முழுமையா 1 நிமிடம் கூட அமெரிக்காவில், ஐரோப்பாவில் எப்படி ஒரு நொடி கூட மின்சாரம் கட் ஆகாது. அப்படி மீறி நீங்க எந்த ஊர்ல அடிக்கல் நாட்டினீன்னு கேக்க. எந்த ஊர்ல அடிக்கல் நாட்டினீன்னு சொல்லுங்க. 5 வருஷத்துல நான் ஐயாட்ட கேக்குறேன். 5 வருஷத்துல எந்த ஊர்ல அடிக்கல் நாட்டி புதுசா பேசுவோம். ஒரு சிலருக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதா அதிமுக அரசு என்ற தலைப்பில் விரிவாகத்துக் கொண்டிருக்கோம். திரு தனியரசு தொடர்ந்து. மின்சாரத்தை பொறுத்தவரையா தமிழ்நாட்டில் இப்போ இந்த காலகட்டம் மாதிரி மின்சாரத்தில் ஒரு பொற்காலம் எப்பவும் இல்லை. அந்த அளவுக்கு இது ஐயா சொன்னாங்கல்ல, நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னு 2006 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மின்மிகை மாநிலம்ங்கிற ஒரு ஒரு நீங்க சொல்றாங்க. அது மாநிலமா இல்லைங்கிற நம்ம பேசுவோம். அங்கே ஐயா சட்டமன்றத்திலே கேட்டாங்க, அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இது மின்சாரத்தில் அப்படி இருக்கு. வேளாண்மை துறையில் நம்ம தான் முதன்மையா இருக்கிறோம். கல்வித்துறையில் நான் சொல்லலது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உயர்கல்வி பெற்றிருக்கிற தமிழ்நாட்டினுடைய மாணவ செல்வங்கள் வெறும் 18 விழுக்காடு, தேசிய அளவில் 44 விழுக்காடாக உயர்த்திய அரசு யாரு? அம்மாவுடைய அரசு அல்லவா? 44 இந்தியாவிலேயே நம்ம தான் முதன்மையில் இருக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சமச்சீர் கல்வி சமச்சீர்ல நீ 18 விழுக்காட்டுல இருந்து 44 விழுக்காட உயர்த்துறது சமச்சீர் கல்வி. கல்வியில தேசிய அளவில் நம்ம முதன்மையா இருக்கிறோம். அதே மாதிரி சுகாதார குறியீட்டுல, அதாவது குழந்தைகள் இறப்பு, தாய் சேய் இறப்பு, அதாவது விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக மக்களினுடைய இதெல்லாம் சுகாதாரத்துறையில் நம்ம தான் இறப்பு விகிதத்தில் குறைவாக இருக்கிறோம். தொழில்துறையில் மிகப்பெரிய சிறு குறு நடுத்தர தொழிலினுடைய தொட்டிலாக இருக்கக்கூடிய, தேசத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிற, பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிற தொழில்துறையில முன்னேறி இருக்கிறோம். கல்வி, சுகாதாரம், தொழில் இருக்கிற நம்ம. அது மட்டுமல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆற்று நீர் உரிமையில் இருக்கிற காவிரி, முல்லை பெரியாருடைய உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்களே, முல்லை பெரியாருடைய எம்ஜிஆர் தான்
கேரளாவுக்கு ஒரே கொடுத்தது. நிமிஷம் ஐயா, இல்லையா? ஐயா, ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் இவங்க மீத்தேன் கர்நாடகத்தை ஜெயிலையும் காவேரியா தமிழ்நாட்டு கர்நாடகத்துக்கு விவசாயிகளுடைய கொடுத்தது நிலங்களை அபகரித்த அரசு. எம்ஜிஆர் முல்லை பெரியாரை கொடுத்தாரு ஐயா கேரளாவுக்கு. ஒரே நிமிஷம். திரு தனியார், அதாவது வந்து நீங்க அதாவது பொருளாதாரத்துல வந்து தொழில்துறையில முன்னேற்றம் சொல்றீங்க. நீங்க சொன்ன வாக்குறுதி பாத்தீங்கன்னா சென்னையை தவிர்த்து தெற்கு மேற்கு கிழக்கு பகுதிகளில் வந்து நாங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், தொழிற்சாலைகளை நிறுவோங்கிற ஒரு அத தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க. இது வரைக்கும் என்ன வாக்குறுதியை ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறீங்க? தென்பகுதியில் ஆகட்டும், மேற்கு பகுதியில் ஆகட்டும், கிழக்கு பகுதியில் ஆகட்டும், சென்னையை தவிர்த்து 5000 மெகாவாட் மின் உற்பத்தியை எந்த அங்கே திருநெல்வேலியில தூத்துக்குடியில ராமநாதபுரத்துல தான் 5000 மெகாவாட் மின் உற்பத்தியை அதானி நிறுவனர் எந்த ஏரியாவில்? அது நம்ம போக வேண்டாம். அது சாதாரண முதலீடாக 5000 கோடி முதலீடு. ஒரு சிம்பிள் கொஸ்டின், அதாவது நான் ஒரு லேமேன் வச்சுங்க, ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உனக்கு கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் முடியும். எவ்வளோ இருக்குது? 26,000 கோடி இருக்குது என்கிட்ட. உனக்கு எவ்வளோ போதும்? 16,000 கோடி போதும். மீதி எவ்வளோ இருக்குது? 10,000 கோடி. இந்த குடுன்னு கொடுக்கலாம் இல்லையா? அப்போ என்னிடம் 26,000 மெகாவாட் மின் உற்பத்தி அதிகமாக மிக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் பக்கத்தில் அண்டை மாநிலத்துக்கு ஆந்திராவுக்கோ அல்லது தெலுங்கானாவுக்கோ அல்லது கேரளாவுக்கோ அல்லது பாண்டிச்சேரிக்கோ மின்சாரத்தை கொடுக்கலாம்ல. சார் ஆனால் ஒரு நிமிஷம் இருக்கும். நான் என்ன சொல்றேன், அது 2023 வரலாம், 30 வரலாம். ஆசான் டேட் என்ன இருக்கு? அப்போ நம்ம 2 கழகங்களும் மறுபடியும் நாங்கள் தான் வரேன்னு சொன்னோம். நீங்கள் ஒரு அரசு போடக்கூடிய ஒரு திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் தமிழகம் சார்ந்த நலன் என்பதை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்து ப்ரொமோட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. நான் மிகப்பெரிய நெருக்கடி நம்மளுடைய துறைமுகம், அது மதுரை வாயில் அந்த இது டிஎம்கே போட்டது. சரி, பொல்யூஷன் போட்டு நீ ஆற்றுல போடக்கூடாது என்பது உண்மைதான். அது நான் நிறைய இப்போ போடுறாங்க. இப்போ அரசே தான் என்ன பண்ண ஆக்கிரமிப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அரசே தான் ஆக்கிரமிப்பு வேலையை பண்ணுறது, அட்டூழியம் பண்ணுறதெல்லாம் அரசு தான். 2 கழகங்கள் தான் வராங்க. இந்த மதுரை வாயில் சொல்லிடுறேன். மதுரை வாயில் மின் திட்டத்தை அப்புறம் வரேன். நான் இந்த பறக்கும் சாலையை தமிழக அரசு நிறைவேற்றிருக்க வேண்டும். அப்புறம் 2வது என்ன, நீங்கள் வரீங்க மறுபடியும் வந்து நதிநீர் பிரச்சனை. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமைங்க. ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு கிளாஸ் ஃபுல்லான்னு வச்சுங்க. எதுக்கு குடம்? இதை ஊற்றிட்டு கடைசி ஒரு ட்ராப் தண்ணி இருக்கு பாருங்கள், அந்த தண்ணிக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்? இப்போ கூட வந்து இது மழை வெள்ளம்னு சொல்லி ஒரு உதாரணம். நீர் மேலாண்மை சம்பந்தமாக ஒரு வறட்சியான ஒரு மாநிலம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பது ஏதாவது திட்டம் இருக்கா? ஒன்றும் இல்லை. என்ன ஆகும்னா, அங்கே நீ கடலில் போய் கலக்கிற தண்ணி, கடல்லையும் கொஞ்சம் தண்ணி கலக்கணும். இப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ இந்த அத்திக்கடவு அவிநாசி இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கல. இப்போ முதலமைச்சர் அறிவிக்காங்க. என்ன அறிவிக்காங்க? அதான் சொன்னேன், 152 கோடி ரூபாய் திட்டம் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதை நகர்த்தி கொண்டு போகப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று அறிவிச்சிருக்கீங்க, இது இடைக்காலம். அடுத்து வரக்கூடிய மக்கள் நல கூட்டணியை சொல்கிறேன், வருஷ அது நிறைவேற்றும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிரிக்கிட்டோம். நான் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான், சட்டமன்றத்தை சொன்ன மாதிரி தான் சொல்ல முடியும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பு கிட்ட மாதிரி சவுந்தரராஜன் சாரன் சொல்லியிருக்காரு, ஆணவ சிரிப்பு அப்படின்னு. எனவே இயல்பாக நான் முடிச்ச பிறகு கண்டிப்பா மணி சார் பேசணும். இல்ல அதான் சொல்றேன். அவரு ஒரு சேர்த்து கேட்டிருக்கேன். அண்ணா இருங்க சொல்லி முடிச்சேன். நம்பியார் இணைப்பு திட்டத்தை ஒரு நிமிஷம் 2 கோடி ரூபாய் முடிச்சதுக்கு அப்புறம் 5 பட்ஜெட்லயும் 500 கோடி அவர் சொல்லி முடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, 19.2% வரைக்கும் வந்து இவங்க கடன் வாங்கியிருக்கு. 25 வரைக்கும் வாங்கலாம். இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மேற்கு வங்காளத்தில் நீங்கள் இருக்கும்போது இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருந்தது, 44% இருந்தது, இங்கே 22% இருந்தது, அங்கே 5% என்பது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க உலக புகழ்பெற்ற அகில இந்திய புகழ்பெற்ற நான் தான் மாதிரி ரோல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு நீங்கள் மேற்கு வங்காளம் சந்தித்த மாதிரி நக்சலைட்டுகள் பிரச்சனையோ, மேற்கு வங்கம் சந்தித்த மாதிரியான மத்திய அரசு கண்டுகொள்ளாத இருந்த போக்கும் இங்கே இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், இவங்களுக்கு நேர்மையாக நான் சொல்கிறேன். இவரும் இல்லை, அதிமுகவோட நீங்கள் நேரடியாக ஓபிஎஸ் கிட்ட சொல்கிறேன். ஒரு நீர் மேலாண்மைக்காக குடிநீர் திட்டத்திற்கு மத்திய அரசு கொடுத்து வந்த 2 ஆண்டு குறைச்சி எவ்வளோ 433 கோடியே 65 லட்சம் ரூபாய் குறைத்திருக்கிறது. என்ன பண்ண ஒரு அரசு தன்னுடைய உரிமை, நேர்மையான ஒரு அரசு என்ன பண்ணணும்? நேர்மையான வார்த்தையை சொல்கிறேன்னா, ஒரு அரசு நடத்துறது, அது அதிகாரிகள் எழுதி அப்படியே படிக்கிறதுக்கல்ல அரசு. அது என்ன பண்ணனா, மத்திய அரசு கொடுக்கல நீ 433 கோடி ரூபாய் குறைத்திருக்கிறாய் என்று தமிழக மக்கள் மத்தியில் சொல்லுவதற்கு விவாதிப்பதற்கு கூட தயாரில்லை. ஒரு சிறிய கண்டிப்பு கூட கிடையாது, ஒரு நிர்பந்தம் கிடையாது. அது மாதிரி எல்லாத்தையும். இன்னொன்று, அரசியல் சட்டம் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைங்க. டேக்ஸ் எவ்வளோங்க பணம் கட்டுறாங்க தெரியும், எத்தனை கோடிங்க? 4000 கோடி கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் பல ஆயிரம் கோடி வந்து வெறும் இந்த பிடிசி மட்டும் 560 கோடி ரூபாய் கட்டுது ஆண்டுக்கு. ஆனால் அது முழுக்க அரசியல் சட்டம் நமக்கு வழங்க. அதனால் ரோட் டேக்ஸ் வசூல் பண்ணணும்னு அர்த்தத்தோட தயவு செஞ்சு நான் பேசலை. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கூடிய அரசியல் சட்டம் கொடுத்துரு உரிமை அது.
ஆனால் அந்த உரிமையை கூட விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அரசாக ஏன் இருக்கணும்? உங்களுடைய சொந்த நலன் தவிர வேறு எதுவாக இருக்கும்? மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் ஏன் இது வரைக்கும் பண்ணலை? சுண்டு விரல் கூட நீட்டல இது வரைக்கும். எம்ஜிஆர் இப்போ பண்ணிட்டு போனது இல்லை. நீங்கள் மாநில சுயாட்சி சம்பந்தமாக தயவுசெய்து என்னுடைய விவரம் தெரிஞ்ச ஒரு அண்ணன் மாறனோடலாம் பழகியவர், அவர் எழுதின மாநில சுயாட்சி புத்தகம் இன்னும் இருக்குது திராவிட இயக்கத்தில், நேர்மையாக அதை நான் வரவேற்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது மாநில சுயாட்சி, மாநில அதிகாரங்கள், வரி விதிப்பு அதிகாரங்கள் உட்பட, பொதுப்பட்டியலுக்குரிய அதிகாரங்கள் உட்பட டைம் தான் அது தனியாக விவாதம் கூட நடத்தலாம். எதிர்ப்பதற்கு துணிவு கிடையாது. கூட நான் நேர்மையாக நான் சொல்லணும்னு சொன்னால் முதுகெலும் இல்லாத கழகங்கள். குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அந்த பறக்கும் சாலையாகட்டும், இந்த புதிய சட்டசபை வளாகமாகட்டும், இதை பற்றி உங்களுடைய நூலகம், அண்ணா நூலகம் ஒன்று இருக்கு, இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க? நல்லா இயங்கிட்டு இருக்குதியா? இல்லை, இது நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வாக்குறுதிகளை தாண்டி நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான் சில உபயோகமான தகவல்கள் இந்த விவாதங்கள் மூலமாக வெளியில் வரும். 91, 96, 2001, 2006 இந்த 2 ஆட்சி காலங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். நான் 91, 96 முழுவதும் அந்த அசம்பிளியை கவர் பண்ணியிருக்கேன். 2001, 2006 2 ஆண்டுகள் கவர் பண்ணியிருக்கேன். அசம்பிளியோட ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றம் இல்லை. வழக்கம் போல் எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் செய்வது, எதை பேசினாலும் அவை குறிப்பிலேருந்து எடுப்பது, அவர்கள் மட்டுமே பேசுவது, எல்லாத்தையும் 110 கொண்டு வருது, இதெல்லாம் கடந்த ஆட்சி காலங்களை விட இந்த ஆட்சி காலத்தில் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இன்னொன்று குறிப்பாக அந்த 110 விதின் கீழ் அறிக்கையில் சொல்வதுங்கிறது அமைச்சர்களை தாண்டி அதில் இருக்கக்கூடிய 2 விஷயம் அதை தான் நான் சொல்கிறேன். 91, 96 பார்த்தவன்ற முறையிலையும் 2001, 2006 ஓரளவு பார்த்தவன்ற முறையிலையும் சொல்கிறது. 110 இருக்க பெரிய அட்வான்டேஜ் இவங்க எம்எல்ஏக்களுக்கு தெரியும். அது ஒன் வே டிராஃபிக், அவங்க பேசுவாங்க, நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதுவே அந்த விதியே என்ன பொறுத்தவரையிலும் கேட்டிங்கன்னா ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு விதி அது. ஏன்னா அது அந்த காலத்தில் வெள்ளக்காரன் கொண்டு வந்தது. ரொம்ப ரேராக யூஸ் பண்ண வேண்டிய விதியை இவங்க தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நாடாளு சட்டமன்றம் என்பது எல்லாரும் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எல்லாரும் கேள்வி கேட்பதற்காகத்தான் அந்த மன்றத்துக்கே நம்ம இவங்களை அனுப்புகிறோம் ஓட்டு போட்டு. அதில் 110 அரிதினும் அரிதாக உபயோகப்படுத்த வேண்டிய விதியை அவங்க அதையே அதை மட்டுமே அந்த விதியின் கீழ் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் பேசுவார் என்பது அதுவே அடிப்படையில் ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு போக்கு. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதில் ஸ்டாக் டேக்கிங் வாங்க. இது வரைக்கும் அந்த அம்மா அனௌன்ஸ் பண்ண 110 எதெல்லாம் நிறைவேறிருக்கு, எதெல்லாம் நிறைவேறலன்றதை கூட நம்மளால் விவாதிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மத்திய மாநில அரசுகளோட பவர்ஸை பற்றியும் அவங்க காழ்ப்புணர்ச்சி பற்றியும் சொன்னீங்க. அது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மைதான். இப்போ இந்த மதுரவாயில் திட்டத்தெல்லாம் எந்த அரசாங்கமும் அதை கெடுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவன் அப்போஸ் பண்ணுறதுன்றது வேற. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் குரூப்ஸ் கூட அதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுடைய பார்வையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு நாட்டின் வளர்ச்சியை நாம் எடை போட முடியாது. நம்ம ஓரளவுக்காவது இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாம எந்த வளர்ச்சியும் சாத்தியப்பட போவது கிடையாது. ஜெயலலிதா மதுரவாயில வேணான்னு சொல்றதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்றது ஒரு சாக்கு தானே ஒழிய அது கிடையாது உண்மையான காரணங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது. அது பர்சன்டேஜ்ல நான் சொல்ல விரும்பல, எனக்கு தெரியாது அதை பத்தி. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி. ஏன்னா நீங்க போர்ட்டுக்கு போகக்கூடிய சாலைகளை மறிக்கிறீங்கன்னா அதோட பாதிப்பு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அண்ணா நூலகம், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா 91, 96, 2001, 2006 இந்த ஆட்சிக்குமாக மிகப்பெரிய வித்தியாசமா நான் பார்க்கறது என்னன்னா, அப்பெல்லாம் கொஞ்சமாவது இந்த கவர்மெண்ட் ஒரு இன்க்ளூசிவா இருந்தது, ஓரளவு எல்லாரையும் கலந்து பேசுறதுன்னு. நீங்க நல்லா கவனிங்க, இந்த ஆட்சி காலத்துல தான் ஒரு தடவை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினதே கிடையாது அவங்க. 91, 96, 2001, 2006 91, 96 நிறைய முறை கூட்டினாங்க. 2001, 2006 சில முறை கூட்டினாங்க. காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையா, பொது பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. இந்த ஒரு முறை தான் எந்த விதத்திலுமே யாருக்குமே இடம் கொடுக்காம ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட மற்றவங்களுக்கு கொடுக்காம இந்த ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. அதுல ஒரு சிக்கல் நமக்கு எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, துரதிருஷ்டவசமாக 2014 அந்த அம்மா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பிறகு நிலைமை இன்னும் மோசமா போச்சு. அதுக்கு முன்னால இருந்த அந்த கொஞ்சம் நஞ்சம் கிவ் அண்ட் டேக் கூட கொஞ்சம் நஞ்சம் இருந்தது கூட போச்சு. ஏன்னா ஒரு விதத்தில் இது மாநிலத்துக்கு நான் அது ஒரு சாபக்கேடாக தான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. அது அவங்க குற்றவாளியா இல்லையான்றது இப்போ வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பல. இந்தியா டுடேவோட அந்த 2013, 2014 அவங்க எடுத்த கருத்து கணிப்பில் தமிழ்நாடு அந்த ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலுமே. அதில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க கொடுத்தாங்க. அவங்க அதே இந்த தடவை வரும்போது பார்த்தீங்கன்னா 19வது இடத்துக்கு போகுது. அந்த காரணிகளை பலர் ஏற்று இப்போ பீமாராவ் அவங்க சிபிஎம் அவங்கெல்லாம் பல காரணிகள் பிறகு மீண்டும் திண்ணை தொடரும்.
மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டது அதிமுக அரசு என்ற தலைவர் பார்த்துக் கொண்டிருக்கோம். திருமணி தொடர்ந்து அதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இந்தியா டுடே சர்வேல வந்து 2013-14 வந்து நம்பர் 1 இருந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரில் ஓவரால் டெவலப்மெண்ட்டில் ஒரே ஆண்டில் வந்து 19வது இடத்துக்கு போகுது. இது வந்து எப்போ இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டு பதவி இழந்த பிறகு அந்த 7 மாத காலங்கள் வந்து ஓபிஎஸ் இங்கே சிஎம்மாக இருந்தப்போ ஒரு 2 கட்டான அரசு. அவர் தான் சிஎம், ஆனால் யார் சிஎம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நிர்வாகம் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து போனது. இதுவும் வந்து இது வரைக்கும் கடந்த 91, 96, 2001, 2006 ஏற்படுத்தாத பாதிப்பை வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஏற்படுத்தியிருக்கு. என்னிடம் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு முறை நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், நீங்கள் மீடியாவில் வந்து ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் எந்த மாநிலத்திலுமே அது வந்து அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மைனஸ் பாயிண்ட் இருக்க மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னன்னா வந்து டெவலப்மெண்ட்ன்றது வந்து அஷ்யூர்டாக வருது, ஓரளவுக்கு அங்கே வளர்ச்சி இருக்குது. இது வந்து இது இல்லாதப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது போன்ற ஒரு வலிமையான அரசியல் ஆளுமைகள் இல்லாமல் தான் வந்து இல்லாத போது தான் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு அவர். இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரத்யேக நிலைமைன்றது அதுதான். ஏன்னா ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்புலரான ஒரு லீடரோட பிரச்சனைகள் வந்து கோர்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களோட அரசியல் எதிர்காலத்தையே கொஸ்டின் பண்ணுது அப்படின்னும் பொழுது அதோட பாதிப்பு தலைமைக்கு சேர்த்துதான். அப்படி இருக்கும்போது அதோட பாதிப்பு நிர்வாகத்தில் மிக கடுமையாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். ப்ராபப்ளி நான் நினைக்கிறேன் அந்த அகைன் அந்த 91-96க்கும் இந்தக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்கும்பொழுது அப்போ வந்து அவங்களுக்கு இந்த சிக்கல்கள் கிடையாது. நீங்கள் ஒரு அன்சர்டனிட்டிலே ஒரு மனிதன் வாழ முடியாது. தனி மனிதனாக இருக்கட்டும், அவர்கள் தலைவர்களாக இருக்கட்டும், வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் வந்து ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு தொடர்ச்சியாக அவங்க வந்து செயல்படுவது என்னும் பொழுது வந்து அவர்களை சார்ந்த தனி மனிதர்களாக இருந்தால் குடும்பங்களையும், தலைவர்களாக இருந்தால் அந்த நாடுகளையும் பாதிக்கும்ன்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இந்த இன்க்ளூசிவ்னஸ் இல்லாததுக்கு பாருங்க, ஒரு முறை கூட நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலங்களாகத்தான் நான் பார்க்குறேன். நான் ஓகே, நிறைவு பகுதியில் இருக்கோம். திரு பீம்ராவ், நிறைவு பகுதி சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணல. அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியினுடைய தேர்தல் அறிவிப்புகள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து அவங்க சொல்கிற வாக்குறுதிகள் வந்து எப்படி இருக்கின்றன, எப்படி இருக்க வேண்டும் என்றும். இல்லை சரியாக நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க. மணி சார் கூட இப்போ சொன்னார், ஒரு தலைமை என்பது ஒரு ஆளுமை திறன்பட அறிவுசார் ஒரு இது இருக்கணும். உண்மைதான் அது. ஆனால் அது ஒரு நபரை மட்டுமே நம்பியிருக்கூடாது. ஒரு பல சாம்ராஜ்யங்களை வீழ்ந்து ஒழிவது என்பது அப்படிதான். அரசம் அப்படின்னு தனிநபரை சார்ந்த ஒரு இயக்கமோ அல்லது அரசு தனிநபருக்கு பல்வேறு திறமைகள் இருக்கும். அந்த திறமையை அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது அந்த கட்சி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு கூட்டு தலைமை என்று வரும்போது ஓபிஎஸ்ஓ அல்லது வேற யார் எனி அதர் பர்சன் வரும்போது அவர்களுக்கு அந்த வழிகாட்டுதல், உதாரணத்துக்கு கார் ஒரே மாதிரி தான் வடிவமைக்கப்படுது, அது மேலே கீழே ஸ்டேரிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. பைலட்டும் அந்த மாதிரி தான் விமானம் ஓட்டிக்கலாம். எனவே கார் ஓட்டுறோம், விமானம் ஓட்டுறோம் அந்த அர்த்தம் இல்லை. பழகி கொண்டால் எல்லாரும் எல்லாத்தையும் ஓட்ட முடியும். அப்போ டிரைவிங் அப்படின்னு ஸ்கூல் வச்சுருக்க மாதிரி தனியாக பாலிடிக்ஸுக்கு ஸ்கூல் வைக்க முடியாது. அப்போ அது ஒரு கமிட்டி, ஒரு கொள்கை சார்ந்த விஷயம், ஒரு கொள்கை பாலிசி. ஒரு அரசே வந்து பாலிசி அடிப்படையில் நடைபெறுவது தான். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுனா அவரை எங்கே வேணாலும் புட்டப் பண்ண முடியும். ஒரே விதி, அவர் எங்கே போகிறாரோ அங்கே அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு எதுவும் விதி கிடையாது. அது மாதிரி ஒரு அரசை நடவதற்கு கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருந்தால் தான் அது பண்ண முடியுமே தவிர தனிநபர் நிச்சயமாக வெறுப்பின் அடிப்படையில் செயல்படுவார். விவசாயத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய வந்திருக்கலாம் எல்லாம் போயிருக்கு. ஏன்னா என்னுடைய பலன் என் கையில் கிடைச்சிருக்கா அப்படின்னு தான் அதனோட உள்ளார்ந்த அர்த்தம். வறட்சி வரும்போது உடனே சொல்லுவாங்க இந்தியாவிலே வறட்சிக்கு தமிழ்நாடு தான் கொடுத்தது உண்மை. வறட்சி என்பது எப்போது வருகிறதோ அப்போதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாலிசி. ஒரு முறை கொடுத்து விட்டு அதை 100 ஆண்டுகளுக்கு சொல்வது என்பது இட் இஸ் நாட் பாலிசி. அது வந்து என்னன்னா பிச்சை எடுவதற்கு சமமாக தான் இன்றைக்கி இவர் கூட சொன்னார் ஓபிஎஸ், வேறு அர்த்தத்தில். அதை நான் இந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், சட்டமன்றத்தில் எங்களுடைய கட்சித் தலைவர் அழைப்பார், பருப்பு எல்லாம் விளையுது, அதுதான் சொல்கிறேன். நான் அதையும் சொல்லிடுறேன். பருப்பு 180 ரூபாய் 200 ரூபாய் எல்லாருக்கும் இப்போ வெளிப்படையான ஜனங்களுக்கு கிடைக்கிறதுன்னு. வெள்ள நிவாரணத்தில் கூட பருப்பு கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு போன சூழ்நிலை உண்டு. என்னுடைய தொகுதியில் உட்பட நான் செய்ய சொல்கிறேன். அப்போ என்ன பருப்பு விலை உயர்ந்திருக்குது, நல்லெண்ணெய் விலை உங்களுக்கு தெரியும், நல்லெண்ணெய் விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி 250, 300 ரூபா, 400 ரூபான்னு ஒரு சிறு பட்ஜெட்டில் 1500 ரூபா 2000 ரூபா ஒரு சாதாரண குடும்பத்தில் உயர்ந்திருக்குது என்பது தான் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி 1600 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. 44% கணக்கு என்பது உண்மை தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்படி 1,65,000 ரூபாய் நீங்களும் நாளும் வாங்குறன்ற மாதிரி 44% உண்மைதான். ஆனால் ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்போடு சம்மந்தப்பட்டது என்பது ரெண்டாவது விஷயம். மூணாவது, பெண்களின் பாதுகாப்பு எப்பேற்பட்ட சூழலில் சமூக விஷயங்கள் இருக்கிறது என்பது மூணாவது விஷயம். நாலாவது நாம் என்ன சொன்னால், ஒரு அரசு வெதர் எனி கவர்னன்ஸ் அது எதுவாக இருக்குன்னா ஒரு கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுத்து மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளோடு அது பயணிக்க வேண்டுமே தவிர வெறுப்பின் அடிப்படையிலோ அல்லது எனக்கு ஏதாவது அதில் ஆதாயம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு அரசு செயல்படுமானால் அந்த அரசு நீண்ட நாள் நீடிக்காது, பயன்படாது. அது மக்கள் விரைவில் இது போன்ற அரசுகளை தூக்கி எறிந்த வரலாறு
உலகத்தில் எல்லா நாடுகளிலும் உண்டு, அது தமிழ்நாட்டிலும் நடக்கும். ஓகே திரு அப்பா, தேர்தல் வாக்குறுதிகள் வந்து எப்படி இருக்க வேண்டும்? தேர்தல் வாக்குறுதி இல்லை, சொன்ன வாக்குறுதி, எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத ஒரு அரசுனா இதுதான். அம்மா தண்ணி அப்படின்னு 20 லிட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் 10 ரூபா வச்சு தண்ணி கொடுத்துக்கிட்டு வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதை எடுத்துக்கிட்டாலும் இது வந்து பண நோக்கோடு தான், இது வியாபார நோக்கோடு தான் நடக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ கூட துணைவேந்தர் பதவியிடம் இப்போ ஆஃபரில் கொடுத்தாங்க. எல்லோரும் பழக்கருப்பையாகவே சொல்லிட்டாங்க. செருப்பை ஏலம் விடுற மாதிரி விசி பதவியை ஏலம் விட்டு 5 கோடி 2 கோடி 10 கோடி சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துக்கு 10 கோடி இப்படி ரேட் ஃபிக்ஸ் வச்சு போறாங்க. துணைவேந்தர் பதிவும் அது எது எடுத்தாலும் வணிக நோக்கோட தான் இது நடக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. உதாரணம், ஏர் ஏசியா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிட்ட அனுமதி வாங்கி சென்னையில் வந்து ஆஃபீஸை திறந்தாங்க. இவங்க போய் நெருக்கடி கொடுத்தாங்க, இவ்வளோ வேணும்னு. அவன் இதை விட்டுட்டு பெங்களூருக்கு போயிட்டான். ஐடிசி கம்பெனி திறக்க காலில் போய் ரிப்பன் வெட்ட விடாங்கிட்டாங்க. மோடி தலையிட்டு தான் அதை திரும்ப திறக்க முடிஞ்சுது. எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த தொழிலுக்கு உரியது. இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தா நீங்கள் 25% கொடுத்தா தான் அந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தொழிற்சாலைகளும் நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் தொழில் 40% மூடப்பட்டிருக்கு. இது இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கோயம்புத்தூருக்கே தனியரசு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலை தான் இன்னைக்கு அத்தனை தொழில்களும் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு போயிட்டு எதை தொட்டாலும் இவங்க வந்து இந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரே உதாரணம், எங்கள் ஊரில் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்குது, 69 கல்லூரி இருக்குது, 34 அரசு உதவி பெறும் கல்லூரிகள். ஒவ்வொரு கல்லூரியிலையும் 20, 30, 40 சீட்டு வேக்கன்ட் இருந்து அரசு அந்த விரிவுரையாளர் பணியிடம் வந்து காலியாக இருந்து எல்லாம் நிரப்பியாச்சு. 2 காலேஜுக்கு மட்டும் நிரக்கலை. ஒன்று செக்கிழுத்த செம்மல் வேவு சிதம்பரனார் பேரை தாங்கி நிற்கக்கூடிய தூத்துக்குடி, இன்னொன்று கோலிகிராஸ். என்ன அப்படின்னு சொன்னால் சீட்டுக்கு 8 லட்சம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீட்டை கொடுத்துருக்கே தவிர இந்த 2க்கும் கொடுக்கல. இல்லை நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னா ஏன் இந்த 2க்கும் கொடுக்கல? அந்த 2 நிர்வாகமும் பணம் கொடுக்கவும் செய்யாது, வாங்கவும் செய்யாது. யார் அப்பாயின்மெண்ட் போட்டாலும் காசு இல்லாமல் தான் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. அதனால் காசு கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னாங்க. 2ம் இது உதாரணம். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் எந்த நிர்வாகத்தை எடுத்தாலும் இதுதான். செய்ததையும் செய்திருக்கோம், சொன்னதையும் செய்திருக்கோம், சொல்லாதையும் செய்திருக்கோம்னா சொல்லாது எதெல்லாம்னா நம்ம நூலகத்தை நிப்பாட்டி போட்டாங்க. இல்ல இன்னும் சொன்ன போனா மிடாஸ் கம்பெனி 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு 5 ஆண்டுகள்ல வணிகம் பண்ணிருக்க. 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு. அதே மிடாஸ் சொல்றதுக்கு மட்டும்தான் மிடாஸ் கம்பெனிக்கு 18 கிளை தான் இருந்து இன்னைக்கு மிடாஸ் கம்பெனியோட சேர்ந்து 44 கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் இருக்கு, நான் சொல்றேன். இதை மட்டும்தான் டெவலப் பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த நன்மையும் நாட்டுக்கு வரல, எந்த தொழிலும் வரல. 2,42,000 கோடி ரூபாய் உலக முதலீட்டாளர்கள் வந்தாங்கன்னா ஒரே ஒரு ரூபா வந்தன்னு எங்க பீமராவனுக்கு தெரியும் வரல. எங்க அண்ணன் தனியரசு சொல்லி ஆகணும். அரசு தூக்கி எறியப்படக்கூடிய அரசு வர்ற தேர்தல்ல இந்த அரசை தூக்கி எறிந்து புதிய அரசு கலைஞர் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா அப்பாவையா பெரும் முதலாளிகளுக்கு ஐடிசி 7 ஸ்டார் முதலாளிகளுக்கு பெரிய மிடாஸ் முதலாளிகளை பற்றி ஐயா பேசுகிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய சாமானிய மக்கள் 32 லட்சம் மக்களுக்கு, அதாவது ஆதரவற்ற முதியவர்களுக்கு, கண்ணீரும் கம்பளையுமா கிராமப்புறங்களில் நைந்து கிடந்த மக்கள், சுதந்திரம் பெற்று 67 ஆண்டுகள் கேட்பாரற்று கிடந்த அந்த ஏழை முதியவர்களுக்கு ஒரே கையெழுத்தில் 500 ரூபாயை 1000 ரூபாயாக உயர்த்தி 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மூத்த குடிமக்களின் கண்ணீரை துடைத்த அரசு. 18 லட்சம் உயர்த்தி இருக்கோம். அதே மாதிரி 3 லட்சம் குடிசை வீடுகளை 3 லட்சம் குடிசை வீடுகளை 3 லட்சம் பசுமை வீடுகளை தந்து குடிசையில்
அதாவது மழையிலையும் வெயிலையும் நைந்து கிடந்த மக்களை கான்கிரீட் கட்டடத்துல சூரிய வாக்குறுதி வெப்ப கொடுத்தது மின்சாரத்தோட 20 லட்சம் இல்ல இல்ல ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். இல்ல, நிறைவு 3 லட்சம் நிறைவு பசுமை பதில் வீடுகளை நிறைவேற்றிய அரசு 20 லட்சம் அம்மாவுடைய அரசு. வாக்குறுதி ஒரு நிமிஷம். ஐயா 60,000 கறவை பசுமாடுகளை, அதாவது பசுமாடு மிகப்பெரிய கிராமத்தினுடைய சொத்து, ஏழைகளுக்கு 60,000 கறவை பசுகளை தந்து சாதனை படைத்த அரசு. 28 லட்சம் மகளிர்களுக்கு கிராமப்புற உழைக்கும் 2 லட்சம் லிட்டர் தண்ணியை கலந்ததும் பால்ல 28 லட்சம் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை தந்து கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரிய சொத்தை உருவாக்கி தந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு. நிறைவா ஒரே நிமிஷம். அரிசி விலை இல்லாம தந்தது அரசு. முழுக்க 8 கோடி தமிழ்நாட்டில் இருக்கிற வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர் சமூகத்துக்கும் மக்களுக்கும் அரசினுடைய சாதனைகள் சென்றடையாத மனிதனே கிடையாது என்கிற அளவுக்கு நேர்மையான கண்ணியமான மனிதநேயத்தோடு அரசாட்சி நடத்தி நாட்டு மக்களினுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரே முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா தான். 2016 அதே மொத்த வாக்குகளையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இரட்டை இலட்சணத்துக்கு தான் தருவாங்க. 234 தொகுதியிலும் அண்ணா திமுக வெற்றி இல்ல கண்டிப்பாக வாக்குறுதிகளை 2 பேரும் அள்ளி வழங்க போறாங்க, சரமாரியா வாரி வீசுவாங்க. ஆனா நடைமுறையில அதுல பாதியை கூட அவங்களால செயல்படுத்தப்பட முடியாது என்பதுதான் முக்கியம். ஏன்னா இவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது இந்திய பொருளாதாரத்தோடும் உலக பொருளாதாரத்தோடும் பின்னி பிணைந்தது. இதை புரிந்து கொண்டால்தான் இந்த வாக்குறுதிகளின் லட்சணம் என்னவென்பது நமக்கு புரியும். நிறைவு பதில் இருக்கிறோம். வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதா அதிமுக அரசு என்ற தலைப்பில் விரிவாக பார்த்தோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதற்கு தகுந்த பதில் சொல்லும். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.